கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், அதன் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போயிருக்கும் அவர்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையை அவருக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த சோர்வு? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர்களை கர்த்தருடைய பலத்த கிரியைகளின் நிமித்தம் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போகும்படி ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வருகிறார். மிகவும் ஆரவாரத்துடனும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் இனி அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எனக்கு இல்லை என்று அவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணி இந்த ஜனங்கள் அந்த ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்கு நேராக வழிநெடுக அவர்களுடைய பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். பயணம் தொடங்கி சிறு காலத்திலே அவர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய தடை ஒன்று வந்துவிட்டது. ஏன் இந்த தடை என்று பார்க்கும்பொழுது அவர்களுக்கு அடுத்த நகர்வுக்கு போக முடியாதபடி ஒரு தடை. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. பாதை தெரியவில்லை. இனி எந்த பாதையில் நாம் போவோம் என்ற யோசனையில் அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இதற்காகவா இங்கே அழைத்து கொண்டு வந்தார்? இந்த கடலிலே மூழ்கி சாக வேண்டுமா, அல்லது திரும்ப போய் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை தொடர வேண்டுமா? இந்த சந்தேகத்தில் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் மோசேயிடம் இப்படியாக கூறுகிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று. இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு, எதிராளிகளே இனி நமக்கு இல்லை. விசுவாச ஜீவியத்தில் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. நாம் ரட்சிக்கப்படும் போது இந்த ஜனங்களைப் போலவே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இனி சந்தோஷமும் சமாதானமும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும், இனி ஒருபொழுதும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எனக்கு இல்லை என்று பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசத்துடன் நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தில் பரலோகத்திற்கு நேராக பயணித்துக் கொண்டே இருப்போம். அப்படி பயணித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சில தடைகள் நமக்கு முன்பாக வரும். என்ன தடை? இந்த ஜனங்களுக்கு முன்பாக வந்ததே செங்கடல் என்னும் பெரும் தடை. அவர்களுக்கு பாதை தெரியவில்லை. பின்பாக திரும்பி பார்த்தால் எகிப்தின் சேனை, பார்வோனின் சேனை இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. முன்பாக பார்த்தால் செங்கடல். இரண்டுக்கும் நடுவிலே சிக்கிக் கொண்டது போல் அவர்களுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன என்று தெரியாத ஒரு யோசனையில் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் பழைய ஜீவியத்தை விட்டுவிட்டு வந்திருப்போம். புதிதாக கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய பயணத்தை தொடங்கி இருப்போம். இப்படி தொடங்கி இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக இந்த செங்கடல் போல ஒரு தடை வந்து நிற்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறதா, இனி என்னுடைய பாதை முன்பாக போய்விடாதா, இப்படியே நின்று விடுமா என்று சந்தேகமும் கலக்கமும் நமக்கு முன்பாக வரும். கர்த்தர் ஏன் இந்த பாதையின் வழியை நடத்தி வருகிறார்? இந்த பாதைக்கு நேராக ஜனங்கள் வழி நடத்தி வந்தார்களா? இல்ல, அவர்களை கர்த்தர் தான் வழி நடத்தி வருகிறார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிற, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இங்க பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியை ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஏன் ஆண்டவர் இந்த சமுத்திரத்தின் வழியை சுற்றி போக பண்ணுகிறார்? நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த செங்கடலை நாம் கடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவ்வளோ பெரிய தடை நமக்கு முன்பாக இருக்கிறதே என்று. இந்த காரியத்தை நாம் எப்படி கடந்து போவோம், ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் என்று நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் புலம்புறாங்க. எகிப்திலே நாங்க இருந்திருந்தோம்னா அங்க அந்த பாடுகள் மத்தியிலேயே நாங்க இருந்திருப்போம், வனாந்தரத்துல வந்து சாகவா எங்களை ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்தார் என்று புலம்புறாங்க. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் நம்மை எவ்வளவு அன்போடு அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தர வேண்டும் என்றுதானே நம்மை அழைத்தார். அந்த அழைப்பை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கடினமான பாதையா இருந்தாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தில் நாம் முன்பாக போக வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கணம். ஒரு தடை வந்த உடனே நாங்க பழைய வாழ்க்கையிலே இருந்திருக்கலாமே, அப்படியே இருந்திருக்கலாமே என்று நாம் சிந்தித்து பார்க்க கூடாது. நாம் பாதையை பின்னிட்டு திரும்பி போகவும் கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார் என்றால் கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று.
இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலை எதன் நிமித்தம் வருகிறது? நம்ம நினைச்சுக்கிறோம் இது அவங்க செஞ்ச சதி, இவங்க செஞ்ச சதி, இப்படி என்ன முடக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த பாதையின் வழியா. ஏன் தேவ பிள்ளைகள் ஒரு பொழுதும் பயந்து நிற்கிறவர்களா இருக்கக்கூடாது, முடங்கி நிற்கிறவர்களா இருக்கக்கூடாது, ஜெயம் பெறுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, முடங்கிட்டாங்க அந்த இடத்துல. இது எப்படி போவோம்? பின்னாடி போன பார்வோன் சேனை, முன்னாடி போன செங்கடல், மூழ்கி சாகணும் அப்படிங்கிற ஒரு கலக்கத்துல நிக்கிறாங்க. இப்படி நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனி எதிராளிகளே இல்லாதபடி செய்வதற்காக தான் இந்த செங்கடலை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். நான் தான்ப்பா உங்களை இந்த வழியை நடத்தி வந்தேன். ஏன், எதற்காக நடத்தி வந்தேன்? உங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் சேனை இனி உங்களை பின்தொடர்ந்து வராதபடி அவர்களை இந்த செங்கடலிலே அழித்து போட போகிறேன். இதற்காக தான் உங்களுக்கு இந்த செங்கடல். உங்களுக்கான தடை அல்ல, இந்த செங்கடல் உங்களுக்கான தடை அல்ல, உங்களுக்கு ஒரு பாதை. உங்களை அழிப்பதற்கு, இந்த பார்வோனை அழிப்பதற்காகவே இந்த செங்கடலை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற தடை அது நமக்குண்டான தடை அல்ல, நம்மளுடைய எதிரிகளை அழிப்பதற்குண்டான ஒரு சூழல் தான் அது என்று நாம் நினைக்க வேண்டும். ஒரு சில கடன் பாரங்கள் நம்மளை விட்டு போகவே போகாது. ஒரு சில வியாதிகள், வியாகுலங்கள் நம்மை விட்டு போகவே போகாது. ஏன் இது போக மாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிக்கிறேனே, இவ்வளோ விசுவாசத்துடன் காத்திருக்கிறேனே, உபவாசம் இருக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைத்துட்டே இருப்போம். ஏன் அது போக மாட்டேங்குது? இன்னும் நாம் அதை மேற்கொள்ளவில்லை. எப்படி மேற்கொள்ளணும் இதைய? அந்த இடத்துல நம்ம கலங்கி தவித்து நிற்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 15வது வசனம், 16வது வசனம், யாத்ராகமம் 14, 15, 16 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. இன்னும் ஏன் என்னை பார்த்து முறையிட்டு இருக்கிற? புறப்பட்டு போ, அது மேல காலுவை, உன் கோலை. அடுத்த வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்க. கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார். நீ பிளந்திருப்பா, நீயே சமுத்திரத்தை பிளந்துற, அந்த அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்க என்று ஆண்டவர் கூறுகிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே திறந்து தாங்கன்ற. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன கேட்பாருன்னா, நீ ஏன் இன்னும் என்னை பார்த்து முறையிட்டு இருக்கிற? நீ உன் கையை நீட்டு, சமுத்திரத்தை நீ பிளந்துரு, அவ்வளவுதான், உனக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நம்ம அந்த வல்லமையை நம்ம பயன்படுத்துறோமா? அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தாம நம்ம முடங்கி போயிருக்கிறோம். சத்ருவானவன் நம்மை முடக்கி உட்கார வைப்பதற்கு தாங்க எப்பொழுதும் யோசிப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ பிளந்து விடு, உனக்கு உண்டான அதிகாரத்தை நான் தந்திருக்கிறேன். நீ எழுந்து போ, வெட்டாந்தரையில நடந்து போவ. சமுத்திரத்தை பார்க்கும்போது கடல், அது மேல எப்படி நடப்பேன்? கடலுக்குள்ள ஒரு பாதையை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அதை நீ தான் பிளக்கணும், நீ பிளந்து விடு என்று கர்த்தர் கூறுகிறார். என்றால் நம்ம இந்த விசுவாச ஜீவியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வல்லமை என்னவென்றால், முடங்கி உட்கார்வதற்கல்ல, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தைரியமாக எழுந்து நடங்கள், அந்த சமுத்திரம் உங்களுக்காக வழிவிடும் என்று கர்த்தர் கூறுகிறார். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போகும்போது கடல் மதிலை போல அவர்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் எழுந்து நின்றது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்துடன் அந்த செங்கடலை கால் எடுத்து வச்ச உடனே செங்கடல் 2ஆக பிளந்து சைடுல ஒரு பாதுகாப்பாக நின்று இவர்களை சல்யூட் பண்ணி அந்த பக்கம் வழி அனுப்பிச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை நாள் எந்த பிரச்சனை உங்களுக்கு முன்பாக முடக்கி இருந்ததோ, உங்களை முடக்கி கொண்டு இருந்ததோ, நீங்க விசுவாசத்துடன் அதன் மேல் அடி எடுத்து வைங்க. அந்த பிரச்சனை விலகி உங்களை சல்யூட் பண்ணி அதை உங்களை அனுப்பிவிடும். ஏனென்றால் அந்த பிரச்சனைக்குள்ளதான் உங்களுடைய எதிரிகள் மூழ்கி சாக போகிறார்கள். உங்களுடைய எதிராளிகள் அந்த இடத்துல தான் அழிய போகிறார்கள். எதிராளிகளே இனி நமக்கு இல்லாதபடி அவர் செய்வதற்காகவே இந்த சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்று மோசே கோலை நீட்டினான், செங்கடல் 2ஆக பிளந்தது. இன்றைக்கு நமக்கு உண்டான ஒரு தைரியம் என்னன்னா, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய கரத்தை விரித்து அந்த சிலுவையிலே அவருடைய கரத்தில் ஆணி பாய்ந்தது நிமித்தம் இன்றும் அந்த இரத்தத்தின் வல்லமை நாமத்தினால் நமக்கு முன்பாக இருக்கும் எல்லா தடைகளும் திறக்கப்படும். எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும், செங்கடல் பிளக்கப்படும் என்று நம்மளை ஆண்டவர் மறுகரைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த உலகம் என்றும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து பரலோகம் என்னும் சுதந்திரத்திற்கு நேராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். இந்த சூழ்நிலையிலே
நாம் ஒருபொழுதும் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விடாமல், பழைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல், இந்த செங்கடல் என்னை முடக்குவதற்கல்ல, என் எதிராளிகளை அழிப்பதற்கும் என்னை பலப்படுத்துவதற்கும் என்று சொல்லி நாம் செயல்பட வேண்டும். விசுவாசத்தினால் நாம் செயல்பட வேண்டும். பேச்சிலே அல்ல பரலோக ராஜ்யம், செயலிலே இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த செங்கடல் பிளக்கும் நம்ம நின்றுட்டே இருக்கக்கூடாது. செங்கடல் பிளக்கும் எப்படி? நான் விசுவாசத்துடன் கால் எடுத்து வைக்கும் போது எனக்கு உண்டான வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவார் என்ற விசுவாசத்தில் நாம் போகும்போது நமக்கு முன்பாக போகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வழிவாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். விசுவாசத்துடன் கடந்து போவோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.